அனைவருக்கும் வணக்கம். திருவிக நகர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் செயல்படும் விதங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடம் திறக்கிற நிகழ்ச்சியில் மெழுகுவர்த்தியை நான் தான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு முறுக்கிட்டு வெளியே போனாங்க. அப்புறம் பார்த்தா எம்எல்ஏ ஆஃபீஸில் அவங்க குடும்ப நிகழ்ச்சியை நடத்தும் விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்வெட்டு குறித்து அந்த நெறியாளர் கேள்வி கேட்குறாங்க. இப்படி சென்னை ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக மின்வெட்டு பரவலாக இருக்குது, இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காங்க? திமுக தான் அதுக்கு காரணம். திமுக காரங்க இபிலெல்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்குது திமுக, அதனால் அந்த வேலை பார்க்குறவங்க இபியில் வேலை பார்க்குறவங்க வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போடுறாங்க, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க, திமுகவினர் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை திமுக மேலே வைக்கிறாங்க. இந்த மாதிரி அபாண்டமாக பழி சுமத்துறது அவங்களுக்கோ அவங்க கட்சிக்கோ அவங்க கட்சி தலைவருக்கோ புதுசு கிடையாது. இதை வந்து அவங்க பல தடவை பண்ணியிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு பழியை தூக்கி திமுக மேலே போடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க, ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு திமுக தக்க பதிலடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை அவர்கள் இப்போ இவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 3 நாட்களுக்குள்ளே மன்னிப்பு கோர வேண்டும், இல்லைனா நீங்கள் லீகல் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எம்எல்ஏ சிஸ்டர், நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். ஆதாரம் இருக்குது, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்குன்னா நீங்கள் ஆதாரத்தை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த அம்மா பேசுனாங்க இல்லையா, அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஒரு புலம்பல்னே வச்சுக்கலாம். கொளத்தூர்ல கரண்ட் கட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்ன்றது எங்களுக்கு புரியல. நீங்க உங்களோட ஒரு மேற்பார்வையா இருக்கும், நீங்க அப்சர்வ் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. அதுதான் விஷயம். என்னன்னா மக்கள் கிட்ட இவங்க ஆட்சிக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத உருவாக்குறதுக்காக தான் இந்த சதி வேலை. இங்க கொளத்தூர் மட்டும் இல்ல, இது ராயபுரத்துல கண்டே பிடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. இதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர் கட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணி அவங்க ஆட்களே ஈபில வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வை, எதனா கேட்டா அந்த ஃபால்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் மாட்டிக்குவோன்றதுனால மெயினான தொகுதியில மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறாங்க. பாருங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறைந்தபட்ச ஆதாரம் இல்லாமல் வாயில வர்றதை அப்படியே பேசுறாங்க, குற்றச்சாட்டுகளை அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க. வாய் இருக்குன்னு நமக்கு தோணுது, இல்லை நம்ம குற்றம் சாட்டணும், அரசியலுக்காக என்னத்தை வேணால் பேசணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடித்து விடுறாங்க. ராயபுரத்துலலாம் கண்டே பிடிச்சிட்டாங்களாம், திமுக காரங்க தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆதாரத்தை காட்டுங்க சிஸ்டர், நீங்கள் ஆதாரத்தோடலாம் பேசணும். இப்படி போகிற போக்கில் நீங்கள் பாட்டுக்கு பழி சுமத்திக்கிட்டு போகிறீங்க, எல்லாத்தையும் திமுக கேட்டுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்கணுமா? உண்மையாலுமே இந்த பதிலடிகள்லாம் முதல்ல இருந்தே கொடுத்துருக்கணும் திமுக. இப்போ தான் திமுகவுடைய லீகல் விங்கு, ஐடி விங்கு எல்லாரும் இப்போ தான் வெறிகுண்டு செயல்படுறாங்க. நல்லது தான், நல்ல விஷயந்தான். சரி, இப்போவாது செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்களேப்பா, பாராட்டுகள், வாழ்த்துகள், நிம்மதியாக இருக்கும். இப்போ தான் இதே மாதிரியே தொடர்ந்து செயல்படுங்க, விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னு சொன்னால் மக்களும் உங்களை விட்டுருவாங்க. ஏன்னா மக்கள் மனசில் என்ன போய் பதியுதோ, அவங்க என்னத்தை கன்சியூம் பண்ணுறாங்களோ அதை தான் நம்புவாங்க. ஆகவே இந்த மாதிரி திமுக காரன் தான் காரணம், திமுக தான் காரணம்னு இந்த மாதிரி பல தடவை பல விஷயத்தில் போய் பரப்பியிருக்காங்க. கரூர் விவகாரத்தில் இருக்கட்டும், நீங்கள் இந்த தாவே காண்ற கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை அவதூறு, எவ்வளோ பழிங்க, எத்தனை பழியை திமுக மேலே போட்டிருக்காங்க. 1 2 எல்லா சிலுவையையும் தாங்கிக்கிட்டு தான் திமுக இந்த தேர்தல் காலத்தை சந்திச்சிச்சு. ஆனால் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. நம்ம நிறைய நல்லது பண்ணியிருக்கோம், நிறைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கோம். மாநில உரிமைகளுக்காக திமுக ஃப்ரண்ட் லைனில் நின்று இருக்கு, எந்தவித கொள்கை சமரசமும் இல்லாமல் துணிச்சலாக போராடி இருக்கு இந்த இயக்கம் அப்படின்ற நம்பிக்கையில் திமுகவின் தலைவரும் தொண்டர்களும் எல்லாருமே தைரியமாக களத்தை சந்தித்தோம். ஆனால் பொய்கள் வேகமாக போய் சேர்ந்திருக்கு மக்கள்கிட்ட. திமுக மீது சுமத்தப்பட்ட பழிகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு, அதை உண்மைன்னு மக்கள் நம்பியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. இந்த பதிலடிகளை அப்போவே செஞ்சிருக்கணும். இப்போ எது பேசுபொருளாக இருக்குன்னு பாருங்கள். திமுக இப்போ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அப்படின்றது தான் பேசுபொருளாக இருக்குது. அப்போ மக்களுக்கு தெரிய வருது, திமுக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, இந்த அம்மா இப்படி பேசியிருக்காங்க, அப்போது கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. கோர்ட்டில் என்ன நடக்கும்? கன்விக்ட் ஆவாங்க. கன்விக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்ககிட்ட ஆதாரமே கிடையாது. நிறைய சான்சஸ் இல்லை, கன்விக்ட் தான் ஆவாங்க. இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற உறுப்பினராக இனிமேல் தொடர முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை ஆகி
வீட்டில் உட்கார நிறைய சான்சஸ் இருக்குது. ஆகவே இதை மக்கள் பார்க்குறப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, திமுக மேலே அப்போ இவங்க பொய்யா அவதூறா பழியை சுமத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு விஷயத்தை கூட இனிமேல் விடக்கூடாது. இப்போ அந்த கோயம்புத்தூர் சம்பவம் நினச்சி பாருங்கள், அந்த 10 வயசு சிறுமிக்கு. அந்த சம்பவத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த சம்பவத்தை செய்ய சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வீடியோ போட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டில் ஈடுபட்ட 2 பசங்க திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு தாவேக்கா காரணங்களும் அந்த ஒரு பொண்ணெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. உடனே அந்த பொண்ணு மேலே லீகல் ஆக்ஷன். இதுதான் வேணும். இந்த மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணால் மட்டும்தான் திமுக மேலே சுமத்தக்கூடிய இந்த பழிகள் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா நிறைய மக்கள் அதை உண்மையினே நம்பிடுவாங்க. எவ்வளோ பொய் செய்திகள், எவ்வளோ அவதூறு, எவ்வளோ பழி சுமத்துறது, எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது சமூக வலைத்தளங்கள். திமுக இது எல்லாத்தையும் நோட் பண்ணி எவனெல்லாம் பொய் செய்தி பரப்புறானோ, எவனெல்லாம் அவதூறு பரப்புறானோ அவன் அத்தனை பேர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். 4 பேர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்தால் தான் மீதி இருக்கிறவங்கலாம் திருந்துவான். இல்லைன்னா பரப்பிக்கிட்டே இருப்பானுங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்கள் இப்படி சொல்கிறாங்க, திமுக தான் காரணம் அப்படின்ட்டு, திமுக தான் இதெல்லாம் செய்யுதுன்னு. அப்போது விஜய் அவர்கள் ஒரு டம்மி சிஎம்னு ஒத்துக்கிறாங்களா? அப்போ விஜய் அவர்கள் டம்மி தானே, டம்மி பாவாவா? ஒன்றும் அவர் கையில் அதிகாரமே இல்லையா? அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாதா? திமுக காரங்க தான் செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த திமுக காரங்களை வேலையை விட்டு தூக்கிடலாமே, மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தலாமே யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்ட்டு. இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குது, திமுக தலைமை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க. ஏன் அதை பண்ண முடியாதா? நீங்கள் பழி சுமத்துற அரசியலை நீங்கள் பண்ணுறீங்கல்ல, உண்மையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உண்மையாக டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்டுன்னு தானே சொன்னீங்க. உண்மையாலுமே திமுக காரங்க தான் செஞ்சுருக்காங்க, திமுக தலைமை இதில் இன்வால்வ்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அதை பப்ளிக்காக அம்பலப்படுத்தலாமே, ஆதாரத்தோட மக்களுக்கு விளக்கலாமே. நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை இப்படி பழி சுமத்துறதுக்காக, அரசியலுக்காக இப்படி கேவலமாக பண்ணுறீங்களே, வெக்கமாக இல்லை? மக்கள் கேள்வி கேட்குறாங்க, ரோட்டில் இறங்கி போராடுறாங்க, அதுக்கெலாம் பதில் சொல்ல துப்பில்லை, வக்கில்லை. உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல, உங்களால் மேனேஜ் பண்ண முடியல. எதையுமே ஒரு எலக்ட்ரிசிட்டி அதை மேனேஜ் பண்ணி மக்களுக்கு சரியாக கொடுக்க முடியல. இப்போ கூட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ கரண்ட் போயிடுச்சுங்க. நான் வேணால் அதையும் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே டப்புன்னு போயிடுச்சு. ஒழுங்காக கரண்ட் கொடுக்க துப்பு இல்லைன்னு மக்கள்லாம் கேள்வி எழுப்புனா அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாமல் அது பழிய தூக்கி திமுக மேலே போடுறீங்க. உங்கள் தலைவரும் அதை தான் பண்ணுறாரு. திமுக தான் காரணம், நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாத்துக்கும் திமுக எதையோ செஞ்சு வச்சுட்டு போயிடுச்சு, எங்களால் அதை சரி பண்ண முடியல, நாங்கள் காரணம் கிடையாது, திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி திமுக மேலே போடுறாரு. உங்களால் பதில் சொல்ல உங்களுக்கு வக்கில்ல, துப்பில்லை. இப்போ நேற்றுக்கு கூட ஈசிஆரில் நடு ரோட்டில் மக்கள்லாம் இறங்கி போராடி இருக்காங்க. ஒரு இடத்துலையும் கரண்ட் இல்லையே, ஒரு இடத்துலையும் கரண்ட் இல்லை. இங்கே பாருங்கள். நான் அவங்களுக்கு தெரியாதுல்ல, ரொம்ப நேரம் இருக்கிறப்ப தெரியும். மக்கள்லாம் சாலை மறியல் பண்ணுறாங்க, போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, கரண்ட் இல்லை, வீட்டில் தூங்க முடியலன்ட்டு. இது ஈசிஆரில் ஒரு பக்கம், முதலமைச்சருடைய தொகுதியான பெரம்பூர்லேயே பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. ஒரு முதலமைச்சருடைய தொகுதினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ குளத்தூர்காரங்க கிட்ட கேட்டு பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்துச்சான்னு கேட்டு பார்க்கணும். அப்போ தெரியும் முதலமைச்சருடைய தொகுதினா எப்படி பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. அப்படியே பப்புற பையனும் கிடக்குது, எல்லாம் ரோட்டில் உட்காந்துருக்காங்க, கரண்ட் இல்லை, தூக்கம் இல்லைன்ட்டு. குளத்தூர்லேயும் மக்கள்லாம் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க, கரண்ட் இல்லாது இதுன்ட்டு. எல்லாம் அனுபவிக்கிட்டோம். குளத்தூரோ பெரம்பூரோ எங்கேயா இருந்தால் என்ன, எல்லாம் ஓட்டு போட்டு தானே வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக குளத்தூர் தொகுதி மக்களே, உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்குலாம் எதுக்கு கரண்ட் வேணும்? அதான் விஜய் அவர்கள் க்யூட்டாக இருக்கார்ல, க்யூட்டான சிஎம் தானே, அவருக்கு அதுக்கு தானே வாக்களிச்சிங்க. இந்த ஒருத்தர் இப்படி பண்ணுவார் இல்லையா, அவர் புகைப்படம் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிஎம்மோடைய புகைப்படத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அவர் இப்படி பண்ணுறவருடைய வீடியோஸ் நல்லாயிருக்கும், இப்படி வைப்பார், இதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஓ சாரி பார்க்குறதுக்கே ஃபோனில் சார்ஜ் இல்லைல்ல, அச்சச்சோ அதுக்கு சார்ஜ் போடணும்ல. சரி ஒன்று பண்ணுங்க, விசில் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஊதிக்கோங்க, ஊதிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குங்க, சமத்தாக படுத்து தூங்குங்க, கரண்ட் வந்துடும். பெரம்பூர் தொகுதிக்காரங்களே, உங்களுக்கும் என்னத்துக்கு கரண்ட்டு? எல்லாம் பக்கத்தில் தானே இருக்குது, எல்லாருமே போய் ஒன்றா தானே ஓட்டு போட்டு வச்சுருக்கீங்க அவருக்கு, எதுக்கு உங்களுக்குலாம் கரண்ட்டு? எதுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இப்படி எதிர்பார்க்குறதே தப்பு. அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. மாற்றம் தானே வேணும் உங்களுக்கு. நல்லா இருக்கிறதுக்கான மாற்றம் அப்படின்னா நாசமாக போகிறது தான். நாசமாக போகிற மாற்றம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க, அனுபவிங்க ராஜா. ஆனால் என்ன, நோயாளிகள், குழந்தைங்க, பெரியவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கே ஒழிய, இந்த விசிலுக்கு குத்துங்க அப்படின்னு ஓடி போய் ஓட்டு போட்டாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வாக்களிக்காத மக்கள்,
அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க. இவங்களை தவிர யார் கஷ்டப்பட்டாலும் யார் எப்படி நொந்து நூடுல்ஸ் ஆனாலும் ஜாலியாக இருக்கு ஐயா, ரொம்ப மனசு குளிர்ச்சியாக இருக்கு ஐயா, ஜாலியாக இருக்குது, மஜாவாக இருக்குது. பெரம்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர் தொகுதி பேரே ஞாபகம் இருக்காது. இப்போ அது எந்த தொகுதி, அது பெரம்பூரா, ஐயோ ஞாபகம் இல்லையா. திருச்சி கிழக்கு நம்ம ரிசைன் பண்ணிட்டோமோ, ஓ அப்போ அது நம்ம தொகுதி இல்லையா அப்படின்ட்டு அவரே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருப்பார். இனி வர 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். எல்லாம் ராசா மாசா பசா இப்படிலாம் எழுதிட்டு இருப்பார். இப்போ சிஎம் வந்து மாறு வேடத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காராம். சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் எதுக்கு பெரம்பூருக்கு போகலை, இந்த பாருங்க மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. என்னங்கடா இது, இதுக்கு தான் சொல்கிறது ஓட்டு போடுறது ஒழுங்காக போடுங்கடான்னு. இப்போ பாருங்கள் இருட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், லைட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள், என்னங்க நடக்குது, என்னங்க இது கால கொடுமைங்க. மீண்டும் சொல்கிறேன், இதில் வேறு விஜய் அவர்கள் இன்னும் பெரம்பூருக்கு போகலைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது தப்பு. விஜய் அவர்கள் மாறு வேஷத்தில் போயிட்டுருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கும். அவர் சத்தமே இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. எங்கெல்லாம் ரோடு சரியில்லை, எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை சேர்ந்த அனந்த்ஜித் வந்து சொல்லியிருக்காருங்க சமீபத்தில். எங்கள் ரோடு சரியில்லை, எங்கள் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது எல்லாமே அவருக்கு தெரியுமா. மாறு வேஷத்தில் ரவுண்ட்ஸ் வர போகிறாராம். ஆனால் கரண்ட் கட்டாயி மக்கள்லாம் ரோட்டில் போராடுறது மட்டும் மாறு வேஷத்தில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கவனிக்கலை போல். சென்னை பூரா ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க நடுராத்திரியிலலாம். விட்டால் எல்லாரும் ஜாலியாக ஒன்று கூடி மெரினா பீச்சில் கூடி போராட்டம் பண்ணிடலாம் போல இருக்குது. அந்த லட்சணத்தில் இங்கே இருக்குது. கரண்ட் போகிறதும் வர்றதும், ஐயோ சாமி. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்பவே 2வது தடவை போயிட்டு வந்திருக்கு. எதுக்கு போகுது எதுக்கு வருதுன்னு ஒன்றும் தெரியல. என்னத்துக்கு போகுது என்னத்துக்கு வருது, ஏதாவது பதிலை சொல்லுங்க ஐயா. கேட்டால் திமுக காரன்னு சொல்கிறீங்க, திமுக தான் காரணன்றீங்க. இவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளை பற்றி பேசி காணொலியாவது போடலான்னு பார்த்தா அதுக்கும் கரண்ட் இருக்க மாட்டேங்குது. எப்படிங்க வீடியோ போடுறது, கேள்வி கேட்குறது கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்படி கரண்ட்டை கட் பண்ணி போட்டாங்கன்னா எப்படி வீடியோ எடுத்து எப்படி அப்லோட் பண்ணி என்ன பண்ணுறது. ஜென்ரேட்டர் தான் ஏதாவது புதுசாக வாங்கி வைக்கணும் போல இருக்குது. அந்த லட்சணத்தில் இருக்குது. என்னங்க இது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஆகவே முதலமைச்சராக இருக்கக்கூடிய பொட்டு மாமா அவர்கள் இப்படி கரண்ட்டை கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல்லவி அவர்கள் இப்படி அவதூறு பரப்பியிருக்காங்க. அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். இதையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.